السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في محكمه الفرقان العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وقال الله تعالى في آية أخرى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அல்ஹம்துலில்லாஹ். புகழ் அனைத்தும் மிக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இருளக தலைவர் பெருமானார் முஹம்மது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றாய் தவறாத் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், பெரும் பெரும் இமாம்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தினத்தில் இறைவனது இல்லம் நாடி வந்திருக்கும் என்னும் வரவிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றும் என்றென்றும் நிலவிக் கொண்டே இருக்கட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தின் 4வது வார ஜும்மாவில் அல்லாஹ்வின் நாட்டத்தோடு நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. அடுத்து வரக்கூடிய ஜும்மா ரமலான் இருக்குமா இல்லையா அப்படின்றது தெரியும். அல்லாஹு தஆலா அடுத்த ஆண்டுகளில் ரமலானை நம்மவர்களுடைய வாழ்க்கைகளை கொடுத்து இந்த வருடம் செய்யாத அமல்களையும் இபாதத்துகளையும் வரக்கூடிய ஆண்டுகளில் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. ஆயுள்களை நீட்டி கொடுப்பது அல்லாஹ்வினுடைய அருள். அந்த நீட்டு ஆயுள் வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நாம் அமல்கள் அதிகம் செய்ய வேண்டும் என்று ஆவல் கொள்ள வேண்டும். அப்பொழுது அல்லாஹு தஆலா அந்த ஆயுள்களிலே பரக்கத்து செய்வான். நாம் கம்மியான ஆயுள்கள் வாழ்ந்திருந்தாலும் அல்லாஹு தஆலா அதில் செய்யக்கூடிய பரக்கத் என்பது அதில் அதிகமான இபாதத்துகள் செய்து விடலாம். அதுதான் உண்மையான பரக்கத். அப்படிப்பட்ட ஆயுளை அல்லாஹ்விடத்திலே வேண்டுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமதானில் நாம் செய்த அனைத்து அமல்களையும், துஆக்களையும், தொழுகைகளையும், சதகாக்களையும், ஸகாத்துகளையும் அல்லாஹ் தஆலா நம்மிடமிருந்து பரிபூர்ணமாக முழுமையாக ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமதானுடைய மாதத்தினுடைய கடைசி பகுதியிலே நாம் இருக்கின்றோம். இன்னும் ஒரு வாரம் முழுமையாக ரமதான் நம்மளை அடைய இருக்கின்றது. இந்த ரமதானில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத், அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்ற நரகத்திலிருந்து விடுதலை, இந்த 3 விஷயமும் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியம் என்பதை உணர்த்தும் வகையில் தான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானை 3 பகுதிகளாக பிரித்து இந்த 3 விஷயத்தையும் அதிகமாக இறைவனிடத்திலே கேளுங்கள் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த கடைசி பகுதி நரகத்தினுடைய பகுதி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது நரகத்திலிருந்து விடுதலையை அதிகமாக இறைவனிடத்திலே கேட்க வேண்டிய காலம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த நரகத்திலிருந்து ஏன் இந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை பாதுகாப்பு தேட சொல்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டுவார்கள், நான் என்னுடைய காலங்களில், என்னுடைய வாழ்க்கையில் இறைவனிடத்திலே நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடாத நாட்களே இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பாவம் தெரியாத, பாவம் அறியாத ஒரு நபி, உம்மி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர்.
ஆனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நரகத்திலிருந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நரகத்திலிருந்து விடுதலை கேட்காத நாள் இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நரகத்தை பற்றி நன்றாக தெரிஞ்சிருக்கும். அதனால தான் இவ்வளவு தூரம் கேட்கிறாங்க. மேராஜ் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா சோனத்து அவனுடைய இடத்திற்கு கூப்பிடுவதற்கு முன்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செல்லக்கூடிய பகுதியெல்லாம் நரகத்தினுடைய அதாபுகளை எல்லாம் பார்த்து விட்டு போறார். அப்ப கூட ஹஜ்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் நரகத்தினுடைய பாதுகாவலர் அவர்களை பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, ஏன் இந்த மனிதர் இப்படியே இருக்கிறார், ஏன் இவர் இந்த மலக்கு இப்படியே இருக்கிறார், என்னென்ன இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, முகத்துல கொஞ்சம் கூட ஒரு புன்னகை இல்லை, முகத்துல கொஞ்சோன்னு கூட சந்தோஷம், அவருடைய வாழ்க்கையிலேயே சந்தோஷம் இல்லாதது மாதிரி ஒரு மலக்கு. மலக்குமார்கள் எல்லாமே அல்லாஹ் இடத்துல சந்தோஷமா இபாதத்து செஞ்சுட்டு இருக்கிறவங்க தான். ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன செய்யறாங்க, அவருடைய வாழ்க்கையிலேயே சந்தோஷத்தை பார்க்காத மாதிரி நிற்கிறார். முகத்துல கொஞ்சோன்னு கூட ஒரு புன்முறுவலோ எதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மலக்கு ஏன் இப்படி இருக்கிறார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நரகத்தை படைக்கப்பட்ட நாள், நரகத்தை படைத்த நாள், அதிலிருந்து அவருடைய முகம் இப்படித்தான் இருக்கின்றது. நரகத்தினுடைய பாதுகாவலராக அல்லாஹு தஆலா போட்டு விட்டான். அந்த நரகத்திலே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்து பார்த்து இந்த நரகத்தினுடைய மீகாயில், நரகத்தினுடைய பாதுகாவலர், அப்படியே அவருடைய முகமெல்லாம் வாடி போய் அவருடைய முகத்திலே கொஞ்சம் கூட பொன்முறுவல் இல்லாத சூழ்நிலைக்கு அவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நரகம் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லி காட்டுவாங்க, கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள், 3000 ஆண்டுகள் அல்லாஹ் தஆலா இந்த நரகத்தை எரிய விட்டே வச்சிருக்கான். அதாவது நம்ம அந்த இது செய்வோம்ல, வேக வைக்கிறோம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி முதல் 1000 ஆண்டுகள் அல்லாஹ் தஆலா அந்த நரகத்தை படைத்து 1000 ஆண்டுகள் கொழுந்து விட்டு எரிய வைக்கின்றான். அது அப்படியே மஞ்சள் நிறத்திலே மாறுகின்றது. அடுத்த ஒரு 1000 ஆண்டுகள் அல்லாஹ் தஆலா மறுபடியும் வைக்கின்றான், மறுபடியும் அது அப்படியே வெண்மை நிறத்திற்கு மாறுகின்றது. 3வது 1000 ஆண்டுகள் அல்லாஹ் தஆலா நரகத்தை படைத்து அதை அப்படியே கொழுந்து விட்டு எரிய வைக்கின்றான். கடும் புகை சூழ்ந்த ஒரு கரும் நிற புகை மண்டலமாக, நெருப்பு கஞ்சாக மாறுகின்றது. அதோட தான் அல்லாஹு தஆலா அப்படியே வச்சிருக்கான். அதில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நரகத்திற்கு என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இவ்வளவு வேலை செய்யறான்ல, நரகத்தை படைச்சு அதுல இவ்வளவு அல்லாஹு தஆலா பாதுகாக்கிறான், வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அந்த நரகத்திற்கு உண்டானவர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே வைத்திருக்கின்றான் என்பது தானே உண்மை. அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்துல சொல்லுவான், அந்த நரகத்தை கடக்காமல் சோனத்தை யாராலும் பார்த்து விட முடியாது. நரகத்தை கடக்காமல் யாரும் சோனத்தை பார்த்து விட முடியாது. ஒரு பெரியவர் எப்போ பார்த்தாலும் உட்காந்து புலம்பிக்கிட்டே இருப்பாங்களாம். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்களாம். அவங்க தாய் முன்னாடியே, தாய் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு, என்னுடைய தாய் என்னை பெற்றெடுக்காமல் இருந்திருக்கலாம், என்னுடைய தாய் என்னை பெற்றெடுக்காமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு தாய் கேட்கறாங்க, எப்ப உனக்கு என்ன குறையாயிடுச்சு, நான் பெற்றதுல உனக்கு என்ன குறையாயிடுச்சு, அல்லாஹ் உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கலையா, நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் கொடுக்கலையா, உனக்கு அல்லாஹ் உன்னை சிறப்பாக தானே வச்சிருக்கிறான். இப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் அடிக்கடி இந்த வார்த்தையை உபயோகித்துக் கொண்டே இருக்கின்றாய்? அந்த பெண்மணி இடத்துல, தாயார் இடத்துல அந்த மகனார் சொல்கின்றார்கள், தாயே, நீ எனக்கு பெற்றதெல்லாம் இந்த பிரச்சனையும் இல்லை பெற்றீங்க, நான் இந்த அளவுக்கு இருக்கின்றேன். ஆனால் அல்லாஹு தஆலாவுடைய வார்த்தை அந்த நரகத்தை கடக்காமல் சோனத்தை பார்க்க முடியாது என்பதாக சொல்லுகின்றானே. நரகத்தை கடக்க வேண்டுமே, நான் அந்த நரகத்தை கடக்க வேண்டுமே, அந்த சூழ்நிலை நமக்கு எப்படி இருக்கும்? ஒவ்வொருவர்களுடைய பயம். நாம் சுவனவாதி என்று தெரிந்திருந்தாலும், சுவனவாதிகள் தெரிந்திருக்குமா? யாருக்காவது கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? நம்மள யாராவது கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? நான் சுவனத்திற்கு போயிடுவேன். சில பேர் சொல்லலாம். சில பேர்களுடைய கருத்து, அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கலிமா சொன்னாங்க, எப்படியா இருந்தாலும் என்ன செஞ்சிடலாம், சுவனத்திற்கு போயிடலாம், நரகத்திலிருந்து ஒரு நாள் விடுதலையாகி சுவனத்திற்கு போயிடலாம். அப்ப அந்த நரகத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய ஒரு நாள் வெற்றியினுடைய நாளாக கூட இருக்கலாம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே, அவர்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியுடைய நாள் என்பதாக சொல்லலாம். ஆனால் அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்டவை? அல்லாஹ் அக்பர். நாம எப்படியாவது ஒரு நாள் வெளியே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோமே. அப்ப நரகத்தினுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நரகத்தினுடைய கடைசி தரஜாவில் கொஞ்சோண்டு நான் இருக்கக்கூடிய மனிதன், மிகவும் கடைசியாக இருக்கக்கூடிய, அதாவது ரொம்ப கம்மியான தண்டனை அனுபவிப்பவர்கள் ஒரு ஹுகூப் நரகத்தில் இருப்பார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஒரு ஹுகூப் என்பது நம்முடைய உலகத்திலே 70 ஆண்டுகள். அல்லாஹ்
நம்மளுடைய காலம் ஃபுல்லா 70 வயசு வாழ்றதே பெரிய விஷயம். 70 வயசு வாழ்றதே பெரிய விஷயம். ஆனால் நரகத்தில் இருக்கக்கூடிய ஆக கம்மியான நாட்கள், தண்டனைக்குரிய நாட்கள் எத்தனை? ஒரு 70 ஆண்டுகள். உலகத்திலே 70 ஆண்டுகள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எண்ணியத்திற்குரியவர்களை, இந்த நரகம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு நாமெல்லாம் எந்த சூழ்நிலையில இருக்கிறோம், நரகத்திற்கும் நமக்கு எவ்வளவு தொடர்பு இருக்குது, சொர்க்கத்திற்கும் நமக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கின்றது. ஆனால் அல்லாஹு தஆலா ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று சொன்ன அந்த சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில இந்த நரகத்தை கண்டு எவ்வளவு பயந்தார்கள். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணு முன்னாடி அவர்களுக்கு நல்ல முறையில எடுத்து சொன்னார்கள். நரகத்தை பற்றி உண்டான விஷயங்களை அவர்களுக்கு சொன்னார்கள். அதனுடைய பயம் அவர்களுக்கு எந்த நேரத்திலுமே இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளவுதான் அவர்கள் பெரும் பெரும் ஆட்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உடன் இருந்தாலும் கூட அவர்கள் நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடாத நாட்களே இல்லாத அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே நரகத்தினுடைய பயம் இருந்தது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பேற்பட்ட ஆட்சியாளர்! இன்றளவும் உலகம் அவருடைய ஆட்சியை தேடிக்கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை தன்னுடைய ஆட்சியை பற்றி அறிந்து கொள்வதற்காக வேண்டி சாதாரண பொதுமக்களிடத்திலே செல்கின்றார்கள். அப்போ ஒரு மூதாட்டியின் பக்கம் அருகிலே வரும் பொழுது அந்த மூதாட்டி இடத்துல கேட்கிறாங்க, மூதாட்டி உமருடைய ஆட்சி எப்படி இருக்கின்றது, உமருடைய ஆட்சி எப்படி இருக்கின்றது? சட்டென்று அந்த மூதாட்டி இருந்தது பதில் வந்தது. இன்னைக்கு வேணா நம்ம சொல்லலாம் உமருடைய ஆட்சி அப்படிப்பட்டது இப்படிப்பட்டதுன்னு. சட்டன்னு அந்த மூதாட்டி டக்குன்னு சொன்னாங்க, அல்லாஹ் உமருக்கு எந்த விதமான கயிறுகளையும் நலவுகளையும் கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லிக்கிறேன். அல்லாஹ் இப்பேற்பட்ட ஒரு வார்த்தை, இப்பேற்பட்ட ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. இஸ்லாம் வளர்ந்தோங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டி சொல்றாங்க, உமருக்கு அல்லாஹ் எந்த நலவையும் கொடுக்க கூடாது. என்னத்தை செஞ்சுட்டான் உமர் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நடுநடுங்கி போயிட்டது. மூதாட்டி, என்ன ஆச்சு உங்களுக்கு? எதற்காக உமர் அப்படி சொல்றீங்க? இங்க உமருன்னா உங்களுக்கு தெரியாது, எதற்காக வேண்டி உமர் அப்படி சொல்றீங்க நீதி பேச அப்படின்னு கேட்டா அந்த மூதாட்டி சொல்றாங்க, எனக்குன்னு என்ன நடந்திருக்கு, நான் இந்த உமருடைய ஆட்சியில இருக்கிறேன், எனக்காக உமர் எதுவுமே செய்யலையே, நான் இன்னும் கஷ்டத்துல தான் இருந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல என்ன உமர் சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஏமா உங்களுடைய நிலை உமருக்கு எப்படி தெரியும்? உங்களுடைய நிலை உமருக்கு எப்படி தெரியும்? ஏன் அந்த உமர் பொறுப்பேற்றதுல இருந்து ஆட்சி ஏற்றதுல இருந்து சும்மாவே உட்கார்ந்து இருக்க வேண்டியதானே? கேட்டா எனக்கு எப்படி மேற்குல உள்ளது தெரியும், எனக்கு எப்படி கிழக்குல உள்ளது தெரியும்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியதானே? இங்க இருந்து அங்க போய் ஆட்சியை பிடிக்கிறாரு, அங்க இருந்து அங்க போய் ஆட்சியை பிடிக்கிறாரு, எல்லா ஆட்சியும் பிடிக்கிறாரு, இவ்வளவு செய்யறாரு. இல்ல என்னுடைய நிலையை பார்க்கல, இல்ல அவருக்கு எல்லாம் எந்த கயிறுகளையும் கொடுக்க கூடாது. அவருக்கு அப்படியே நடுநடுங்கி போச்சுமா. சரி, நீங்க இப்படி சொல்றீங்க, நாளைக்கு உமர் நரகத்தில் தள்ளப்பட்டு விட்டால் என்ன செய்யறது? அதனால நான் கொஞ்சம் ஏதாவது பணம் கொடுக்கிறேன், உமரை நரகத்திலிருந்து விடுதலை செஞ்சிரு. மூதாட்டி இடத்துல ஒரு ஜனாதிபதி ஒரு மூதாட்டி இடத்துல நிக்கிறாங்க. தான் ஜனாதிபதி என்றதை சொல்லாமல் கேட்கிறாங்க, நான் கொஞ்சம் பணம் தரேன், ஒரு பகரத்தை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு நடந்த அநீதத்திற்காக வேண்டி கொஞ்சம் பகரமாக பணத்தை வாங்கிக்கிட்டு உமரை நரகத்திலிருந்து விடுதலை செஞ்சிருங்களேன், உமரை நரகத்திலிருந்து விடுதலை செஞ்சிருங்களேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த மூதாட்டி நின்றுகிட்டு, நீ ஏன் உமருக்கு இவ்வளவு வக்காலத்தை வாங்கிக்கிட்டு இருக்கிற? அதெல்லாம் முடியாது. எப்படியாவது போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல திடீர்னு பக்கத்துல இருந்து ஒரு சவுண்ட். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு சஹாபியை வந்து ஸலாம் அலைக்கும் யா அமீருல் முஃமினீன் அப்படின்றாங்க. அமீருல் முஃமினீனே சலாம் சொல்லிட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. இந்த மூதாட்டிக்கு விடவிடத்து போச்சு. நிக்கிறாங்க, என்னது இவரு உமரா, இவரு தான் ஜனாதிபதியா, இவரு தான் அமீருல் முஃமினீனா அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா மூதாட்டியை பிடிச்சி அடக்கி, நான் தான் உமர், நான் தான் உமர், ஆனாலும் பேசுற விஷயத்துல எந்த மாற்றமும் இல்லை, ஏதாவது ஒரு பொருளை பகரமா வாங்கிக்கிட்டு என்னை நரகத்திலிருந்து விடுதலை செய்யுங்க அப்படின்ற ஒன்றும் கடைசியா அந்த அம்மா சமாதானமாகி ஒரு 15 திரகமோ 25 தினாரோ வாங்கிக்கிட்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, இந்த அநீதத்துக்கு பகரமாக நான் இதை வாங்கிக்கிறேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடலை, ஒரு ஜனாதிபதி இருந்தாலும் விடலை. என்ன செய்யறாங்க தெரியுமா? வந்த 2 சஹாபி வந்தாங்கல்ல, 2 பேர்த்தையும் கூப்பிட்டு போய் ஒரு காகிதம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பேப்பர் எடுத்துட்டு வந்து அந்த மூதாட்டியிடம் எழுதி வாங்கிக் கொள்கின்றார்கள். உமருடைய ஆட்சியில் எனக்கு நடந்த அநீதத்திற்கு பகரமாக, இத்தனை திர்ஹம்களை தீனார்களை நான் பகரமாக பெற்றுக்கொண்டு அமீருல் முஃமினீன் உமரை நான் நரகத்திலிருந்து விடுதலையாக்கி விட்டேன் என்ற வாசகத்தை எழுதி அந்த அம்மாவிடத்துல நீங்க இதுக்கு ஒப்புக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் அந்த இடத்துல ஆகின்றது. 2 பேர்கள் சாட்சி, 2 சஹாபாக்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னொருத்தரையும் சாட்சியாக வச்சு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை செய்கின்றார்கள்.
ஒரே ஒரு மூதாட்டி அவர்கள் உமர் என்னுடைய நிலை என்னன்னு தெரியாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட இருக்கலாம். ஆனால் உமரது எல்லாம் நரகத்திலிருந்து விடுதலை அளிப்பதற்காக வேண்டி எப்பேற்பட்டவங்க உமரது அல்லாஹு அவர்கள் அல்லாஹுவால் ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு என்பதாக சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இவர் அடுத்தது ஹலீஃபா என்பதாக காட்டப்பட்டு எவ்வளவு சிறப்பிற்குரிய ஒரு அவர்கள் அஷரத்துல் முபஷ்ஷரா நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள், சுவனத்தினுடைய நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள், இவர்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு உரியவர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயால் சொல்லப்பட்ட ஒரு மனிதர் தான் இந்த மூதாட்டியினுடைய அநீதம் நடந்து விட்டது என்பதற்காக வேண்டி நாளை நரகத்திலிருந்து போய்விடக்கூடாது, நரகத்திற்கு போய்க்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க, யோசிக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா அவர்களுடைய உள்ளங்களிலே நரகம் என்பது எந்த அளவுக்கு இருந்தது? ஒரு 3000 வருடங்கள் கொழுந்து விட்டு இருந்தது என்று சொன்னால் எப்படி இருந்திருக்கும்? நம்மளுடைய ஊர்களில எங்கேயாவது ஒரு இடத்துல இப்பெல்லாம் நாடுகள் அங்கங்க புகை மூட்ட நெருப்பு இது உருவாகுது. போன வருஷம் கூட நம்ம இதுல லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்காவில் ஒரு பெரிய நெருப்பு உண்டாகுச்சு. இந்த நெருப்பெல்லாம் மிஞ்சி போனா ஒரு 2 மாசம் 3 மாசம், அதற்கே இதனுடைய உலகத்தில இருக்கக்கூடிய நெருப்பை காட்டிலும் எவ்வளவு பெரிய உலகத்திலிருந்து எல்லா நெருப்பையும் சேர்த்தா நரகத்திலிருந்து இத்துணூன்னு, நரகத்திலிருந்து ஒரு கொடியை தூக்கி போட்டா தான் என்ன ஆகியா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நெருப்புகளும் சேரும். அப்படிப்பட்டதுல எங்கேயோ கொஞ்சம் உருவான ஒரு விஷயம் இப்படி இருக்குது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, ஒரு அபாயத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னா கண்ணியத்திற்குரியவர்களே, நரகத்தை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா நரகத்திற்கு உருவானியவர்கள் எல்லாத்தையும் நரகத்துல போட்டுட்டு அல்லாஹ் கேட்பான், இப்ப உனக்கு நிரம்பிடுச்சா, உனக்கு நரகத்திற்கு உண்டானவர்கள் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்தாச்சு அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல அந்த நரகம் சொல்லும், அஹல் மின் மஸீத், அப்படியே இன்னும் முடியல, எனக்கு இத்தனை வருஷம் கொழுந்து விட்டு எரிய விட்டு பசியில வச்சிருக்கிற எனக்கு இன்னும் முடியல, ஒத்தக்கூல் அஹல் மின் மஸீத், எனக்கு இன்னும் அதிகப்படுத்து என்பதாக சொல்லும். அல்லாஹு தஆலா கடைசியாக அந்த நரகத்தை அமைதிப்படுத்துவதற்காக வேண்டி தன்னுடைய காலை தூக்கி நரகத்திலே வைப்பான். அல்லாஹ், அதுதான் அந்த நரகம் அமைதியாகும். அது வரைக்கும் மனிதர்களை கேட்டுக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, கூ அன்ஃபுஸக்கும், அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக வேண்டி பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும், மேலும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நரகத்தை விட்டும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நாம பாதுகாப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும் அல்லாஹ்விடத்துல, இந்த நரகத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடப்பேன். ஒவ்வொரு நாளும் 70 முறை நாம, பெரியவர்கள் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் 70 முறை நாம நரகத்திலிருந்து பாவம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நரகத்தினுடைய விஷயங்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா கொடுக்கப்பட்ட இந்த ரமலானுடைய காலத்துல கடைசி பகுதியில இருக்கிறோம். இதற்காக வேண்டி ஒரு பிரத்யேகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாட்களை சொல்லி இருக்கின்றார்கள், அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் என்னுடைய பிள்ளைகளையும் சந்ததிகளையும் எங்களுடைய குடும்பத்தார்களையும் முன் சென்றவர்களையும் உலக முஸ்லிம்கள் அனைவர்களையும் யா அல்லாஹ் இந்த நரகத்திலிருந்து முழுமையாக பாதுகாத்தேன். நரகத்திலிருந்து முழுமையாக கிட்டத்தட்ட எத்தனை இடங்களில் அல்லாஹ் தஆலா ஜஹன்னம் என்பதாக 121 இடங்களிலே, நார் என்பதாக 121 இடங்களிலே சொல்கின்றார். 26 இடங்களிலே சயீர் என்பதாக, ஜஹன்னம் என்பதாக 7 விதமான பலவிதமான பெயர்களை கொண்டு அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். அதில் இருக்கக்கூடிய உணவுகளை பற்றி சொல்லுவான். அதில் இருக்கக்கூடிய உணவுகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது நரகவாதிகளுடைய சீல் சலங்கள் தான் அவர்களுக்கு குடிக்கும் தண்ணீர் என்பதாக சொல்லுவான். அல்லாஹ் நரகத்திலேயே இருந்து அந்த நரக நெருப்பிலேயே இருக்கும் பொழுது, கொழுந்து விட்டு எரியும் பொழுது நம்மளுடைய உடல்களிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நரகவாதிகளுடைய உடல்களிலிருந்து சீல் சலங்கள் எல்லாம் வெளியேறும். அங்க இருந்து தாகம் எடுக்காம யாருக்காவது இருக்குமா? என்ன தண்டனை? இருப்பவர்களுக்கு தாகமும் பசியும் தான் தண்டனை. சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. இன்றைய நாள் வெயிலுடைய தாக்கத்தின் காரணமாக ரமலானுடைய காலங்களிலே நோன்பு வைக்கும் பொழுது மாலை நேரங்களில் தாகம் வரும், பசி வரும். எப்படி இருக்கும் உங்களுடைய சூழ்நிலை? அந்த தாகமும் பசியும் எப்படி இருக்கும்? இன்னும் 1 மணி நேரத்துல அல்லது 2 மணி நேரத்துல அல்லது அரை மணி நேரத்துல இல்ல 1/4 மணி நேரத்துல நம்ம பசி அடைக்கிறோம், தாகத்தை அடைக்கிறோம், தண்ணி குடிச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கையில இருப்போம். ஆனா நாளைக்கு நரகத்துல இருக்கும் பொழுது அந்த வெப்பம், உலகத்தை தாண்டி இருக்கக்கூடிய வெப்பம், அந்த நெருப்பில் இருக்கக்கூடிய சூழ்நிலை, அந்த நேரத்துல நமக்கு தாகம் வந்தா அந்த தாகத்துக்கு நம்முடைய சீல் சலங்கள் தான் நமக்கு குடிபானம் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
நம்மளுடைய சீல் சடங்கள் தான் நமக்கு குடிபானம் என்பதாக சொல்லப்படும் பொழுது, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் அடிப்பெறாமல் இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு வேணும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தியூல்லாஹ வ அத்தியூர் ரசூல். இது போதும் நமக்கு. அல்லாஹ்வையும் ரசூலையும் முழுமையாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை சீராகும். இன்னைக்கு எத்தனை காரியங்கள், ஹராமான காரியங்கள் எல்லாம் சாதாரணமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய பிள்ளைகள் ஈடுபடுவதை கூட நம்மளால் தடுக்க முடிய மாட்டேங்குது. நம்முடைய பிள்ளைகள் ஹராமான காரியங்கள் ஈடுபட்டால் கூட உள்ளதானே செஞ்சுட்டு போறான், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்து ஆசைப்படுறான் அப்படின்னு நினைக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாளை அல்லாஹ் சொல்றானே, அன்ஃபுஸக்கும் வஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்கின்றானே. எப்படி பாதுகாப்பு தேடும்? உலக ஆசாபாசங்களுக்கு அடிபணிந்து அடிமைப்பட்டு ஆசைப்பட்டு முழுக்க இந்த உலகத்திற்காக வேண்டிய வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் தஆலா நாளை நரகத்திலே புகுத்தி விட்டான் என்று சொன்னால் அதனுடைய நிலைகள் என்ன? நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நிலை என்ன? ஆகிரத் நமக்கு அந்த நிலைதான் முக்கியமானது. இன்னைக்கு நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம், எவ்வளவு சொத்து சேர்க்கிறோம், குடும்பத்தை எந்த அளவுக்கு பார்த்துக்கிறோம், நம்மளுடைய சூழ்நிலைகளை அக்கம் பக்கத்துல நாம எப்படி வச்சுக்கிறோம், நாம எவ்வளவு சொத்து சேர்த்து நம்மளுடைய குடும்பத்திற்காக வேண்டி சந்ததிக்காக வேண்டி விட்டுட்டு போறோம், இதெல்லாம் நமக்கு தேவையற்றது. இங்க இருந்து கொண்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, மண்ணுல கொண்டு போய் வச்ச 2வது நாள், இன்னைக்கு 3வது நாள் பாத்தியா கூட நமக்கு ஓதுறதுக்கு ஆள் கிடையாது. எல்லாம் ஞாபகம் வச்சுக்குவோம். ஒரு நேரம் இருந்துச்சு, 3வது நாள், 7வது நாள், 11வது நாள், 15வது நாள், 20வது நாள், 30வது நாள், 40வது நாள், 6 மாசம், 10 மாசம், 12 மாசம், 2 வருஷம், 4 வருஷம், 7 வருஷம், 10 வருஷம் வரைக்கும் ஒதுக்கிட்டு இருந்தானுங்க. ஆனால் நாம போய் உள்ள ஜனாசாவை உடம்பு முன்னாடி இருக்கும் போதே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, எதுக்கு அழுகுறேன்னு கேட்கிறோம். பெற்ற தகப்பன், பெற்ற தாய் மௌத்தாய் கிடந்தா கூட என்ன சொல்றான்? முடிஞ்சு போச்சு, அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, எதுக்கு அழுகுறேன்னு கேட்கிறான், எதற்காக வேண்டி கவலைப்படுறேன்னு கேட்கிறான். கொண்டு போய் மண்ணுல வச்ச பிறகு எனக்கும் அவனுக்கும் சம்மதம் இல்லாத மாதிரி இருக்கும். பெற்ற பிள்ளைகள் எல்லாம் இதான் நிலை. அதனால 3வது நாள் ஃபாத்தியாவை நினைச்சு ஃபாத்தியா ஓதுறது கூட நமக்கெல்லாம் ஆள் கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். 3வது நாள் ஃபாத்தியா ஓதுனா கூட யோசிக்கிறான், சண்டை போடுறான். ஒருத்தன் சொல்றான் ஓதுங்க, ஒருத்தன் ஓதாத. நம்மளுடைய நிலை அதுதான். இதைத்தான் நம்ம சம்பாரிச்சு வச்சிருக்கிறோம். கொண்டு போய் மண்ணில் கொண்டு போய் வச்சா உடனே, எப்பா இந்த பாரு உன் குடும்பம், நீ சேர்த்து சொத்தெல்லாம் உன் குடும்பத்துக்கு பிரிச்சு கொடுத்துட்டேன், உன் குடும்பம் சந்தோஷமா வாழுதுன்னு சொல்ல மாட்டான்ல. முதல் ட்ரெய்லர் அங்க காட்டப்படும். ட்ரெய்லரா டீசரா ஃபர்ஸ்ட் வர்றது, ஃபர்ஸ்ட் லுக் வந்து இங்கேயே வந்துடும். மௌத்தினுடைய நேரத்திலே ஃபர்ஸ்ட் லுக், நரகம் சுவனத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் நமக்கு காட்டப்படும். மண்ணறையில கொண்டு போய் வச்ச பிறகு ட்ரெய்லர் அங்க ரிலீஸ். நரகம் எப்படிப்பட்டதாக இருக்கும், இதைத்தானே இன்னைக்கு எல்லாம் தேடுறோம். டீசரும் ட்ரெய்லரும் ஃபர்ஸ்ட் லுக்கும் தானே நம்ம எல்லாமே எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ் அப்ப காட்டுவான், மௌத்தினுடைய நேரத்துல ஃபர்ஸ்ட் லுக்க காட்டுவான், நரகத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மண்ணறையில கொண்டு போய் வச்ச உடனே நரகத்தினுடைய ட்ரெய்லர் அங்க காட்டப்படும், ஓட்டப்படும். நரகத்திலே நம்ம எப்படியெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரகவாதிகள் எப்படியெல்லாம் இருக்க போகின்றார்கள், அல்லது அல்லாஹ் இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். அதே ட்ரெய்லர், சுவனத்தினுடைய ட்ரெய்லர் நமக்கு காட்டப்பட வேண்டும். சுவனத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக், சுவனத்தினுடைய ட்ரெய்லர். இதை விரும்பணும்னு சொன்னா அங்க நமக்கு அது கிடைக்கும். உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்காக வேண்டி உலகத்திற்கு அடிபணிந்து இங்கே வாழக்கூடிய காலம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். மண்ணறைக்கு போயிட்டா நமக்கு நரகம் சொர்க்கம் தான் நமக்கு காட்டப்படுமே தவிர்த்து இங்க வச்சிருக்க சொத்து சொற்கள் எல்லாம் நமக்கு காட்டப்படாது. ஏதோ நம்ம புள்ள நமக்கு குரான் ஓதுவான், நம்ம மக நமக்கு குரான் ஓதும், நம்ம மருமகன் நமக்கு குரான் ஓதுவான், நம்மளுடைய குடும்பம் நமக்கு குரான் ஓதும். எங்க நாம ஓதி வச்சுட்டு போனா மட்டும்தான் இனிமே நமக்கு ஓதுறதுக்கெல்லாம் யாரும் கிடையாது. இனிமே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட சந்ததிகளை உருவாக்கி விடாதீர்கள். குரான மௌத்துக்கு மட்டுமும் ஓதக்கூடாது, மௌத்துக்கு மட்டுமும் ஓதக்கூடாது, எல்லா நேரத்திலையும் ஓதிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு அதுதானே நடக்குது பல வீடுகள்ல. மௌத்தாயிட்டியா, ஒரு குரான் ஓது, முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அதுவும் இல்லை, இன்னைக்கு போக போக அதுவும் கிடையாது, அவ்வளவுதான். இனியத்திற்குரியவர்களே, நல்லா நிலைவுல வச்சுக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த இடம் 2 விஷயம்தான், ஒன்று சொர்க்கம், ஒன்று நரகம். ஒன்று சொர்க்கம், ஒன்று நரகம். இந்த நரகத்திலிருந்து முழுமையாக பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ ஒரு கனவு காணலாம், நாம இங்க இருந்துட்டு எப்படியா இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போகதான போகிறோம் அப்படின்னு சொல்லி லாபிசீன ஃபீஹா அஹ்காபா, அல்லாஹ் சொல்றான், அதில் பல ஹுகூபுகள் அவர்கள் தங்கி இருப்பார்கள். முன்னாடியே சொன்ன ஒரு ஹுகூப் என்பது 70 ஆண்டுகள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை லாபிசீன ஃபீஹா அஹ்காபா, அதில் பல ஹுகூபுகள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், அதிலேயே தங்கி இருப்பார்கள்.
அதுக்கப்புறம் அவங்க எடுக்கலாம், எல்லாம் நாட்டினா தூக்கலாம், எல்லாம் பாதுகாக்க வேண்டும். ஆனா எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படி ஒருவனை தூக்கும் பொழுது அவனுடைய உடல் எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படியே கறிக்கட்டையில வெந்து போய் கறி எல்லாம் கருகி போய் அந்த கட்டை அப்படியே எடுத்து போட்டா, கஞ்சியெல்லாம் ஆக்குறோம் இல்லையா, வச்சுட்டு கங்க தூக்கி போடும் பொழுது எப்படி இருக்கும்? அந்த விறகு கட்டை எப்படி இருக்கும்? அதை விட மோசமான சூழ்நிலையில் நரகத்திலிருந்து அல்லாஹ் தூக்கி போடுவான். அப்படி ஒரு சூழ்நிலை ஆகி தூக்கி போட்டு அதுக்கப்புறம் எல்லாம் இறக்கப்பட்டு அங்க உள்ள நீர்கள்ல நமக்கு கழுவி போட்டு அல்லாஹ் அதுக்கப்புறம் சொர்க்கத்தை அனுப்புவான். ஆனா அந்த அஹ்காபா என்று சொல்லக்கூடிய எத்தனை ஹுகூகுகள் அங்கே வாழுவோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமதானுடைய பொருட்டால் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம் யா அல்லாஹ். இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம் யா அல்லாஹ். நாளை என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் முழுமையாக அந்த நரகத்திலிருந்து பாதுகாத்து விடு ரப்பே. அந்த நரகத்தினுடைய ஜுவாலைகள், அந்த நரகத்தினுடைய மாலைகள், அந்த நரகத்தினுடைய காற்றுகளிலிருந்து எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் எங்களுடைய குடும்பத்தார்களையும் காப்பாற்றி விடு ரப்பே. யா அல்லாஹ், நீ படைத்த அந்த நரகத்திற்கு எங்களையும் எங்களுடைய குடும்பத்தார்களையும் ஆளாக்கி விடாத ரப்பே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலும் துஆ கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்மளையும் நம்மளுடைய சந்ததிகளையும் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தையும் சொல்லி காட்டுவது போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வமின்ஹும் மன் யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா. இந்த ஆயத்தை நிறைய தடவை சொல்லுவோம். இந்த துஆவை எப்பவுமே ஓதிக்கிட்டே இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணே விஷயத்தை தான் கேட்கிறாங்க. ஒண்ணு, உலகத்தினுடைய எல்லா நலவு, துன்யாவுடைய எல்லா நலவுகளும் எல்லாமே அடங்கிடும். நீ கார் பணம் கேட்கறிய, காசு பணம் கேட்கிறோமா, கார் மங்களா கேட்கிறோமா, எல்லா இடத்துல ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, உலகத்தினுடைய எல்லா நலவுகளையும் எனக்கு கொடு. வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, அதே மாதிரி மறுமையினுடைய எல்லா நலவுகளையும் எனக்கு கொடு. அதுல சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாளிகை எல்லா விஷயங்களும் அடங்கிடும். அல்லாஹ் இடத்துல கேட்கணும். மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ் இடத்துல தப்பிக்கணும்னா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, கபருடைய வேதனையில் அல்லாஹ் இடத்துல தப்பிக்கணும்னா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, எல்லாமே அந்த வார்த்தையில அடங்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா கத்து கொடுத்தாங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா. அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை வகினா அஸாபன்னார், வகினா அஸாபன்னார், நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்து விடு ரப்பே. இந்த துஆவை அதிகம் 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 ஓதிக்கிட்டே இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்மளை அவனுக்கு பொருத்தமான, அவனால் புரிந்து கொள்ளப்பட்ட அடியார்களாக ஆக்கி நரகத்தை விட்டு முழுமையாக நம்மளையும் நம்மளுடைய குடும்பத்தார்களையும் சந்ததிகளையும் முன்சென்றவர்களையும் அல்லாஹ் தஆலா முழுமையாக ஹராமாக்கி சுவனத்தை வாஜிபாக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.